டிஎன்பிசி யூபிஎஸ்சி லேர்னிங் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்ட் 1, 2, 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் பார்ட் 4. இதுல வந்து நம்ம டேனிஷ் மட்டும் பிரெஞ்சு அண்ட் ஸ்வீடன், ஸோ இவங்களோட வருகைகளை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட நமக்கு வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஸ்டாண்டர்ட் 8ல இருக்கிற இந்த லெசனோட கம்ப்ளீட் நோட்ஸ் அண்ட் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பார்ட் 4 வீடியோக்குள்ள போகலாம். டேனிஷ். ஸோ டேனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நம்ம சொல்லுவோம்னா டென்மார்க்கை சேர்ந்தவங்களை வந்து டேனிஷ் சொல்லுவோம். ஸோ இது மாதிரி சி ரூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து டச் பீப்புள் வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் வந்தாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. எல்லாருமே அவங்க வந்து ஓவர் ரைட் பண்ணி அவங்க தான் நம்மள வந்து கடைசியில வந்து அடிமைகளா வைத்து ஃப்ரீடம் நம்ம அவங்க வாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த டென்மார்க்ல இருந்து டானிஷ் பீப்புள் வராங்க. ஸோ கிங் ஆஃப் டென்மார்க், கிங் கிறிஸ்டியன் 4, இவர் என்ன பண்றாரு, ஒரு சார்ட்டர் ரிலீஸ் பண்றாரு ஃபார் த ட்ரேடிங் இன் இந்தியா. மார்ச் 1616. இப்போ இது நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பீப்புள் நம்ம இந்தியாவுக்கு அந்த சமயம் வந்துட்டாங்க. வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம், பார்ட் 3 வீடியோல. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 3 வீடியோல லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க. இந்த வீடியோல நான் வந்து எல்லா பார்ட்டோட லிங்கையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ சார்ட்டர் வந்து மார்ச் 1616 வந்து ரிலீஸ் பண்றாரு. அண்ட் ஹி ஹஸ் கிரியேட்டட் த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பேஸ்ட் ஆன் த சார்ட்டர். ஸோ 1620 வந்து பிராங்குவர் தமிழ்நாட்டில், இப்போ நம்ம அதை வந்து தரங்கம்பாடின்னு சொல்றோம், இந்த இடத்துக்கு வராங்க. மயிலாடுதுறையில இருக்கு. இந்த இடத்த வந்து டான்ஸ் பீப்புள் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா டான்ஸ்போர்க்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எப்போ வராங்க எக்ஸாக்ட்லி சொன்னோம்னா 19th நவம்பர். இந்த டேட்ல வந்து தரங்கம்பாடிக்கு கரெக்டா வந்து அவங்க லான்ச் ஆயிடுறாங்க. இதை வந்து நம்ம லிட்டில் டென்மார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டென்மார்க் பீப்புள் எஸ்டாப்ளிஷ் ஆனது அந்த ஏரியா தான், அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. ஏன்னா அங்க நமக்கு வந்து டவுன் கேட் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு, அப்புறம் ஜியான் சர்ச். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்க செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் உருவாக்குன இடங்கள். அண்ட் நியூ ஜெருசலம் சர்ச் 1718. 1712 வந்து பிரிண்டிங் பிரஸ் வந்து அவங்க நிறுவுறாங்க இந்த இடத்துல. by a person, a trader named Ziegenbalg. இவர்தான். அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபோர்ட் டான்ஸ்பார்க் 1620 நிறுவியிருக்காங்க. இவங்களோட செகண்ட் லார்ஜஸ்ட் டானிஷ் ஃபோர்ட் வந்து இந்த ஃபோர்ட் தான். இப்போ வந்து அது வந்து மியூசியமா வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்னென்னலாம் இருக்குன்னா அவங்க ஆட்சி புரிந்த காலங்கள்ல இருந்த இந்த கொலோனியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் அவங்களோட இது எல்லாமே வந்து அதுல இருக்கு. ஸோ இந்த ஜிகன்பால்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் மிஷனரி. அது சார்பா தான் வந்து உள்ள வராரு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் பரவ ஆரம்பிக்குது. யாரோட ஆதரவோட அவர் வந்து இது பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஃபெட்ரிக் 4 ஆஃப் டென்மார்க், இவரோட ஆதரவோட தான் அதை வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ கிங் ஃபெட்ரிக் 4ன்றவரோட அந்த அனுமதியோட ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரிய 1706 வந்து இவர் சீகன்பால்க் வந்து இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வராரு. எங்கன்னா தரங்கம்பாடியில. ஸோ அவர் அதுக்கப்புறம் தான் வந்து 1712 வந்து அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மூலியமா அவர் அச்சிட்ட நூல்கள் முதல் எதுன்னு பார்த்தா தமிழ் கிராமர் புக். தமிழ் கிராமர் புக் வச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் இந்த பைபிளோட வேர்ஷன்
தமிழ்ல வந்து இது. ஸோ தமிழ் கிராமர் புக்கை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நியூ டெஸ்டேட்மெண்ட் 1715 பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் தமிழ்ல. நெக்ஸ்ட் 1707 வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலை வந்து ஆரம்பிச்சிருப்பார் அந்த இடத்துல. இதுதான் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இன் இந்தியா. இவர் ஆரம்பிச்சிருப்பாரு 1717 அண்ட் 1718 அந்த ஜெருசலம் சர்ச் கட்டியிருப்பாரு. இவர் இங்க வந்த பிறகு அவர் பார்த்த எல்லா விஷயங்களையும் அவர் வந்து ஒரு புக்கா வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த புக்கோட நேமும் நோட் பண்ணிக்கோங்க, ஜீனியாலஜி ஆஃப் த சவுத் இந்தியன் காட்ஸ். ஸோ இது வந்து அவர் பப்ளிஷ் பண்ண, அவர் எழுதி பப்ளிஷ் பண்ண ஒரு புக். ஸோ அவர்கிட்ட பிரிண்டிங் பர்ஸ் இருந்ததுனால ஈஸியாக வந்து இதெல்லாம் அவர் வந்து பிரிண்ட் பண்ணி இது பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அவரோட வீட்டை தான் வந்து மியூசியமாக மாற்றிருக்காங்க. அவர் எப்போ இறந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஏஜ் 37 இருக்கும்போது 1719 அவர் இறந்துட்டாரு. அவரோட பரியல் சைட் வந்து அந்த சர்ச் அவர் கட்டினார் இல்லையா, ஜெருசலம் சர்ச், அது உள்ளவே இருக்கு. ஸோ இதுதான் வந்து டானிஷ் பீப்புளோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால வந்து இங்கே பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியல. ஸோ 1845 வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து அவங்களோட அந்த டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து சேல் பண்ணிடுறாங்க. இதோட முடிஞ்சது அவங்களோட சாப்டர் இங்க. அடுத்தது நம்ம வந்து பிரெஞ்சு பீப்புளை பார்க்கலாம். இப்போ பிரெஞ்சோட ஆதிக்கம் வந்து நமக்கு இன்னுமே பாண்டிச்சேரியில் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட தான் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கு ஹிஸ்ட்ரியில. இவங்க தான் வந்து பிரெஞ்சு பீப்புள் தான் வந்து லாஸ்ட் யூரோப்பியன் கேம் டு இந்தியா பை மீன்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ஸோ லாஸ்ட் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்து நமக்கு வந்தவங்க வந்து த பிரான்ஸ் பீப்புள், பிரெஞ்சு பீப்புள் டு இந்தியா. எப்போ வந்தாங்க அப்படின்னா 1664 27th ஆகஸ்ட். யாரோட அனுமதியோட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போ வந்து கால்பர்ட் அப்படின்ற மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14 இப்படிதான் அந்த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 1667 ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியை சூரத்தில் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க 1666 வந்து அவுரங்கசீப் வந்து அப்போ வந்து ராஜா வந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்து 4th செப்டம்பர் 1666 வந்து விசிட் பண்ணி அதுக்கான அனுமதி எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஓவராலா இவங்க இருந்தது வந்து 30 இயர்ஸ். அப்போ யார் அண்டர்ல கம்ப்ளீட்டா இந்த பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரன் ஆச்சு அப்படின்னா பிராங்கோயிஸ் கரோன் அவர் அண்டர்ல. செகண்ட் ஃபேக்டரி மர்கார்ன்ற இடத்துல கோல்கொண்டாவோட சுல்தான், சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா இவங்க கிட்ட பேட்டன் வாங்கி மசிலிப்பட்டினத்துல வந்து செகண்ட் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்றாங்க. வேற எங்கெல்லாம் வந்து இவங்களோட அவுட் போஸ்ட், கம்பெனியோட அவுட் போஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா 1673 பாண்டிச்சேரி,
1688 வந்து சண்டேர் நகர், அது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அப்புறம் 1618ல வந்து இன்சால்வெண்ட் ஆயிடுறாங்க. கம்பெனி வந்து அவங்களால வந்து லாபத்தை கொடுக்க முடியாம இன்சால்வெண்ட் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான் பிரெஞ்சோட இது முடிஞ்சது. அடுத்து லாஸ்டா வரவங்க வந்து ஆக்சுவலா பிரெஞ்சு தான் லாஸ்ட். இதுக்கப்புறமும் சும்மா ஸ்வீடன்ல இருந்து ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து கிங் சார்லஸ் 6 அவர் வந்து மே 1727ல ஒரு சார்ட்டர் ரிலீஸ் பண்ணி இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது வந்து ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இங்க எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா 1731ல அதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கோதன்பர்க், ஸ்வீடன்ல. தட் இஸ் ஆன் 14th ஜூன். இது மெயினாக வந்து அவங்க இந்தியா மட்டும் இல்லாமல் சைனா, இந்தியா ரெண்டு இடத்துலையுமே வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இது இந்த சார்ட்டர் வந்து கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் ட்ரேட் வித் ஃபார் ஈஸ்ட். அந்த இடத்துல வந்து நமக்கு இந்தியாவும் இருக்குது, சைனாவும் இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே வந்து அவங்க வந்து இதை வந்து பண்ணியிருப்பாங்க. இதை வந்து வழிநடத்தின ஆள் வந்து யாருன்னா கொலின் கேம்பல். (1686 1757) இது வரைக்கும் இது நடக்கும். என்ன டைப் ஆஃப் கமோடிட்டிஸ் எல்லாம் வந்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பிளாக் பெப்பர், மோஸ்ட்லி வந்து ஸ்பைசஸ் தான் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சில்க், சைனானும் போது சில்க் வரும் நமக்கு. சில்க், அப்புறம் டீ, ப்ரிசிஷியஸ் ஸ்டோன்ஸ், விலை மதிக்கத்தக்க அபூர்வமான கற்கள், இந்த மாணிக்கம் அது மாதிரிலாம். அப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் போர்ட்லிங். இது எப்போ டிசால்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து டிசம்பர் 1813ல் டிசால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களால ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் வந்துடும். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் இந்த ஸ்வீடிஷ் கம்பெனி வந்து டிசால்வ் ஆனதுக்கு. ஸோ 8th ஸ்டாண்டர்டோட அந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்ட் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. டோட்டலி பார்ட் 1 to 4 இருக்குது. இந்த வீடியோலையும் அந்த எல்லா பார்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை வந்து லிங்க்ல தரேன். நான் லிங்க்கை வந்து தந்திருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதையும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அந்த லெசன் வந்து தரவாயிடும் வித் நோட்ஸ் ஃபார் த மீன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.